இன்றைக்கு நாம் ஏசாயா 6ஆம் அதிகாரத்தை தியானிப்போம். ஆண்டவருக்கே மகிமையும் கனமும் ஸ்தோத்திரமும் உண்டாவதாக. உசியா ராஜா படைபலம் மிக்கவர். எனவே முதல் 5 அதிகாரங்களில் கூறப்பட்ட ஏசாயாவின் தீர்க்க தரிசனத்தை விசுவாசிக்கவில்லை. இந்த சூழ்நிலையில் உசியா ராஜா மரணமடைகிறார். அப்பொழுது ஆண்டவர் எருசலேம் தேவாலயத்தில் சிங்காசனத்தில் வீற்றிருந்தார். தேவாலயம் வஸ்திர தொங்கலால் நிறைந்திருந்தது. அவரை சுற்றிலும் சேராபீன்கள் கர்த்தர் பரிசுத்தர் 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 என்று துதித்துக் கொண்டிருந்தனர். இந்த காட்சியை அசுத்த உதடுகள் உள்ள ஏசாயா தீர்க்கதரிசியின் கண்கள் கண்டன. அப்பொழுது சேராபீன்களில் ஒருவன் பலிபீடத்தின் நெருப்பு தழலினால் ஏசாயாவின் உதடுகளை தொட்டு பரிசுத்தப்படுத்துகிறான். யாரை அனுப்புவேன், யார் நமது காரியமாய் போவான் என்ற ஆண்டவருடைய சத்தத்திற்கு ஏசாயா தன்னை ஒப்புக் கொடுக்கிறார். ஜனங்களோ ஏசாயாவின் எச்சரிப்புக்கு செவி கொடுக்கவில்லை. எனவே தேசம் நிர்மூலமாக்கப்படும், பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து செல்லப்படுவார்கள் என்று ஏசாயா முன்னறிவிக்கின்றார். சிறையிருப்பிலிருந்து திரும்பும் கொஞ்ச ஜனமும் அந்நிய புத்திரரோடு சம்பந்தம் கலந்து மீண்டும் கொஞ்சத்தில் கொஞ்சமாக குறைந்து போவார்கள். இவை எல்லாவற்றிலும் ஆண்டவர் தன்னுடைய அனாதி தீர்மானத்தின்படி இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்த வித்தை இந்த ஜனத்தின் மத்தியிலிருந்து தோன்ற பண்ணுவார். ஆகிலும் அதில் இன்னும் 10ல் 1 பங்கு இருக்கும். அதுவும் திரும்ப நிர்மூலமாக்கப்படும். கர்வாலி மரமும் அரச மரமும் இலையற்று போன பின்பு அவைகளின் அடிமரம் இருப்பது போல அடிமரமாகிய இயேசு கிறிஸ்து என்னும் பரிசுத்தர் தோன்றுவார். இத்துடன் ஏசாயா 6ஆம் அதிகாரம் முடிவடைகிறது. கர்த்தர் தாமே நம் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.